ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். இன்றைய பொழுது விடியும் போது ஒரு பரபரப்பாக தான் விடிஞ்சது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார். காலையில் வீட்டில் இருக்கும்போதே காவல்துறை போயிட்டு நேரடியாக உங்களை கைது செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வரப்போ அவகாசம் கேட்குறாங்க. ஒரு 10 நிமிடமாவது வேண்டும், காலை கடன்லாம் முடிக்கலை, அதனால் டைம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்போ ஒரு கட்டமாக பேசி முடித்து கைது ஆகும்போது அவர் கூட சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், சட்டத்துறை இது இருக்கக்கூடிய சரவணன், இப்படியான பலரும் அந்த வண்டியிலே ஏறி கொண்டுட்டு போகிறாங்க. நேரடி ஒளிபரப்பு அப்படின்றதுல ஊடகம் இருந்துக்கிட்டே இருக்குது. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்க தொடங்கியது. அதற்கு முன்பாக ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்றத முன்னாடியே சொல்லிடுறேன். மதியம் 2:30 மணிக்கு நீதிமன்றத்தில், ஒரு 2:15 மணிக்கு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு அவசர வழக்காக சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டுட்டு போகிறாங்க. அவருக்கான ஜாமீன், பிணை. அப்போ அரசு தரப்பு வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ நாராயணன் அவர்கள், அவரை சிறைப்படுத்தணுன்ற நோக்கம் அரசுக்கு இல்லை, விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவார். நீதிமன்றத்தில் அந்த 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 விஷயத்தை தகவல் அவர் கொடுக்குறாரு. காவல்துறையில் முறையான ஒரு விசாரணைக்கு பிறகு அவர் விடுவிக்கப்படுவார் அப்படின்றது முன்கூட்டியே சொல்லிடுறாரு. அதனால் அவர் கைது இல்லை என்பதை நம்ம காலையிலே ஒரு பதிவு போட்டிருந்த முகநூலில், ராவணா பகுதி முகநூலில் அது சரியாக வந்திருக்குது. இப்போ அடுத்து நடந்த விடயங்களை பார்ப்போம். உதயநிதி பேசியது சரியா அப்படின்னா சரியில்லை, 100க்கு 100 சரியில்லை. அது அவங்க கட்சியிலேயே இருக்கக்கூடிய ஒரு 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள், அது கூட சில பேர் இல்லை, அதுவும் இன்னும் கீழே இறங்கி பேசக்கூடிய தலைவர்கள் பட்டியலில் உதயநிதி சேர்ந்து விட்டார் என்று திமுக சார்பு நபர்களே நேற்று பதிவிட்டிருந்ததை பார்த்துருந்தோம். ஏன்னா இந்த பேச்சை பெண்கள் ரசிக்கக்கூடியதாக இல்லை, ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு விஷயம். அது இவர்களுக்கு ஏற்கனவே கை வந்ததில் வாய் வந்த கலை அப்படின்னு சொல்லலாம். அது ஏற்கனவே எடப்பாடி அவர்களை மோசமாக இந்த மாதிரி சொல்லிட்டு இரட்டை அர்த்தத்தில் பேசுகிறப்ப எல்லாரும் சிரித்தது பசங்க, தமிழ்நாடு முழுக்க அதுவும் பேசுபொருளானது. தொடர்ந்து ஒரு முக்கியமான தலைவர், கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வழி நடத்திட்டு கொண்டுட்டு போகக்கூடிய உதயநிதி, அப்படி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் தான் அப்படி இரட்டை அர்த்தத்திலேயே பேசி கருணாநிதி இருக்கும்போதே பேசுவார். பக்கத்தில் ஒரே கூட்டம் ஆர்ப்பரிக்கும், நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலாம் அப்படின்னு மாற்றுவார். உதயநிதியும் நேற்று அப்படி தான் பேசியிருந்தார். அந்த பேச்சு சரியானது அல்ல அப்படின்றது தான் விஷயம். பொதுவாக அவர் எந்த நோக்கத்துக்காக நேற்று இதுனாக்கா, காவிரி பிரச்சனை, மேகதாட்டு அணை விஷயத்துக்காக, விவசாயிகளுடைய போராட்டம் சார்ந்த இது பேசும்போது இப்படியெல்லாம் பேசி பண்ணுறது இருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். ஆனால் பேசின விதம் பெண்களை பேசின விதம் கொச்சைப்படுத்துறது. குறிப்பாக அவரை சொல்கிறார். யாரை சொல்கிறாருன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சொல்கிறாரு. அது இரட்ட அர்த்தம். அது உடனடியாக புகார் கொடுத்து உடனே கைது. இவ்வளவு வேகம் இதில் காட்டியிருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு அப்புறம் எல்லா எதிர்க்கட்சியிலும் கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் ஒரு முறையும் பல முறைகளாக பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லிட்டு வரோம், உதயநிதி இப்படியாக பேசுவதை தவிர்க்க வேண்டும், ஒரு கட்சி தலைமை வழி நடத்தக்கூடியவர் இப்படி இருக்கக்கூடாது, அநாகரிகமான பேச்சை தவிர்க்கணும் அப்படின்னு பல முறை கேட்டுட்டோம். திருந்துற மாதிரி இல்லை அவங்க. ஆனால் நடவடிக்கை எடுத்து தான் எடுக்கணும் நடவடிக்கை தான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இல்லைன்னு தான் சொல்லலை. ஆனால் இந்த நேரத்தில், ஏன்னா நாளைக்கு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குது. எதிர்க்கட்சி தலைவர் கட்டாயம் இருந்தாகணும். எதிர்க்கட்சியினுடைய அணியினுடைய தலைவர் உதயநிதி தான். சட்டமன்ற உறுப்பினருடைய பொறுப்பாக இருக்கிறது உதயநிதி தான் இருக்கிறாரு. அந்த எதிர்க்கட்சி இல்லாமல் ஒரு சட்டமன்றம், அந்த தலைவர் இல்லாமல் அந்த சட்டமன்றம் நடத்துவது எந்த விதத்தில் சரியானது? இப்படி செய்திருக்கக்கூடாது. இதை அவர் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் சிபிஐஎம் சண்முகம் தோழரும், சிபிஐயினுடைய வீரபாண்டி தோழரும் ஒன்றா சேர்ந்து பேட்டி கொடுக்குறாங்க. இது இப்படியாக பேசுகிறது ஒரு அநாகரிகமானது. பொதுவாகவே இடதுசாரி கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இதை பற்றி தொடக்க நிலையிலேயே நாங்கள் பயிற்சி கொடுத்துருவோம். தகவலை நாங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பேசணும்னு சொல்லி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இரட்டை அர்த்தத்தோடு அநாகரிகமாக பேசக்கூடியவர்கள் உடனடியாக கட்சி விட்டு நாங்கள் நீக்கிடுவோம் அப்படின்லாம் கண்டிக்கிறாங்க. இது சரியானதில்லை. சட்ட நடவடிக்கை சரியாகத்தான் எடுக்கணும், அதை இல்லைன்னு தான் சொல்ல வரல. ஆனால் இந்த நேரத்தில் அப்படி கைது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றத அவங்களும் மேலோட்டமாக சொல்லியிருந்தாங்க. இன்னும் எல்லா கட்சி தலைவர்களும் இது சொல்லியிருந்தாங்க. தவிர்க்கப்பட வேண்டியது தான். ஆனால் இப்படியான நபர்கள் பேசுவதை எப்போ தான் முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இது ஒரு அநீதி, இது ஒரு அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா, திமுக கடந்த காலத்தில் என்ன பண்ணதுன்னு கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். பெரியார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதிய ஒரு புத்தகத்தை, அது பெரியார் உயிரோடு இருக்கும்போது அவருடைய மேற்பார்வைக்கு போயிட்டு அவர் இருக்கும்போதே அந்த புத்தகம், எழுதின புத்தகத்தை
தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடிய சீதையின் மைந்தன் அவர்கள் பிரித்து வைத்துக்கொண்டு இந்த பக்கத்தில் இந்த இப்படியாக இருக்கிறதுன்னு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பற்றி பேசியதற்காக அவரை வந்து உடனடியாக கைது செய்து இதே திமுக அரசு தான். உடனடியாக கைது செய்து சிறைப்படுத்தி அவரை படாத பாடுபடுத்தி விடுதலைக்கு பிறகும் கூட அவர் உடல்நிலை சரியில்லாமல் நலிந்து இறந்தும் போயிட்டார். கிஷோர் சாமி இதே போல் அண்ணா அவர்கள் மேற்கோள் காட்டியதை குறிப்பிட்டு ஒரு இதை பேசும்போது இது ஆபாசம் இந்த மாதிரியான இது உடனடியாக கைது செய்தது அவங்களுடைய வீட்டில் பெற்றோருக்கும் சொல்லலை. 2 நாள் கழித்து தான் கைது செய்ததை வீட்டில் தெரிவித்தாங்க அப்படின்றத அவர் பதிவிட்டிருந்தார், பேசியிருந்தார். ராவணாவிலையும் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் விடுதலைக்கு பிறகு. இப்படி ஒரு பெரிய பட்டியலே திமுக ஆட்சியின் மீது இருக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கும்போது எந்த காவல்துறையை வைத்து எந்த சட்டப்பிரிவுகளை வைத்து வழக்கு போட்டு கைது செய்தீர்களோ அதே வகையில் தான் தாவேக அரசு இப்போது கைது செய்கிறது. நீங்கள் ஒரு ஆட்சியில் இருந்தீங்க, அதிகாரத்தில் இருந்தீங்க. இப்போ ஒரு ஆட்சி இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது, சட்டத்துக்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும். அதுதான் இங்கே பேச வர விடயம். நீங்கள் போட்டிருக்குது அது பொய் வழக்கா இல்லையான்றது வேற விஷயம். அது வந்து இந்த அரசு இப்படி செய்திருக்கக்கூடாது. வழக்கு பதிவு செய்கிறீங்க, நீங்கள் நேராக நீதிமன்றத்தில் கொண்டுட்டு போகலாம், கைது செய்ய வேண்டிய விஷயம்லாம் இல்லை இதில். அதில் வந்து பாருங்கள், இந்த பிரிவெல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. உதயநிதி பேசுனதில் வந்து இது கொஞ்சம் கூட ஏற்புடையதா அப்படி இல்லை. ஜாமீன் கிடைக்காத செக்ஷன் இது வந்துட்டு அது நீதிமன்ற காவலுக்கு கொண்டுட்டு போகும்போது அது மாதிரியான விஷயங்கள் வரப்போ சில நடைமுறைப்படுத்துவாங்க. பிரிவு 196 BNS சட்டப்பிரிவு வெவ்வேறு குழுக்களிடையே பகையை வளர்த்தல் மற்றும் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல். இது ஜாமீன் கிடையாது. இது சட்டம் ஒழுங்கை கெடுக்கிற விஷயத்தை செய்கிறது. பிரிவு 192 BNS கலவரத்தை உண்டாக்கும் உள்நோக்கத்துடன் ஆத்திரமூட்டும் விதமாக பேசுவது. அடுத்தது அதே BNS சட்டப்பிரிவு 61 குற்றச்சதி பிற பிரிவுகளுடன் இணைந்து வரும்போது இந்த தீவிரத்தன்மை இது வந்து கூட வருதுன்றாங்க. பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் இதுவும் இது வருது. பிரிவு 4 பெண்களுக்கு துன்புறுத்துறது, அப்புறம் அந்த மாதிரியாக அவதூறாக பேசி அவங்க மன உளைச்சலை ஏற்படுத்துறது அப்படின்னு. தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 67 மின்னணு ஊடகங்கள் வழியே ஆபாசமாக கண்ணிய குறைவாக உள்ளடக்கங்களை பரப்புதல். இப்படியான பிரிவெல்லாம் இதெல்லாம் வந்து இதுக்கு வேணுமான்னு தெரியல, உண்மையிலே தெரியல. அவர் பேசுனது ஒரு அட்டை அர்த்தம், ஒரே ஒரு வார்த்தை, அது ஒரு செகண்டோட முடியுது. இந்த வழக்கு போட்டதின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க இப்போ நேற்று உதயநிதி பேசுனது திரும்ப அது என்னன்னு ஒரு குடிமகனும் கேட்குற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த தாவேக அரசு. அவசரப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தில் யார் ஆலோசனை சொன்னாங்கன்னு தெரியல. எப்படியே விட்டுருந்தாலும் கூட அவரை எல்லாருமே கண்டித்தாங்க. உதயநிதி அவர்களை எல்லோருமே கண்டித்தாங்க. அதுவே பெரிய தண்டனை அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாம். விழுந்து அடித்து இதுக்கு இத்தனை பிரிவுகள், இதெல்லாம் இந்த பிரிவுகள்லாம் போடவே வேண்டியதில்லை. அப்புறம் வந்து சாட்சியத்தை கலைப்பார், அதனால தான் அவர் கைது செய்கிறேன்னா இது என்ன சாட்சியம்? இது ஒன்றுமே புரியலையே. ஒரு பெரிய சம்பவத்தை செய்துட்டு அது ரகசியமாக இருக்கும்போது போலீஸ் கண்டுபிடிச்சி கைது செய்கிறாங்க. இல்லை இவர் சாட்சியத்தை கலைச்சிறாரு, பவர் செக்டாரில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது நியாயம் இருக்குது. குற்ற செயலை செய்துவிட்டு தப்பி மறைமுகமாக இருக்கும்போது போலீஸே கண்டுபிடிச்சி கைது செய்யும் போது இவரிடம் நான் மேற்கொண்டு விசாரிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால் ஜாமீன் கொடுத்துடக்கூடாது, சாட்சியத்தெல்லாம் கலைச்சிருவார் அப்படின்னு. இந்த விஷயத்தில் ஊரறிய உலகறிய அவர் வந்து நின்று மைக்கில் பேசுகிறார் அந்த மனுஷன் உதயநிதி. மைக்கில் பேசுகிற விஷயத்துக்கு எத்தனை ஆயிரம் பேர்கிட்ட ஒரு சாட்சியத்தை கலைப்பார்? இல்லை ஊடகத்தில் இருந்ததை அழிச்சிருவாங்களா? ஒன்றும் புரியலை. இது ஏன் அப்படிலாம் செய்தாங்க? அதுதான் இது வந்து ஏதோ தவறு நடந்திருக்கிறது. தாவேக அரசு இது ஏன் செய்தது அப்படின்னு தெரியல. அதுவும் நாளைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர், பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிறது. அதில் பிரதான விஷயங்களை விட்டுட்டு இந்த கைதி விஷயத்தை தான் திமுக எடுத்துகிட்டு ஜிங்குன்னு ஆடும். நீங்கள் வேணால் பாருங்கள். நடத்தவே கூடாது. ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் இதை இப்படி செய்தது அப்படின்னு தெரியல. அது ஒரு பதில் தெரியல இது எனக்கு. சரியா தவறா அப்படின்னாக்கா அது பேசியது தவறு. ஒரு ஆபாச வழி வந்தவர்கள் அப்படி தான் பேசுவாங்க. கண்டுக்காமல் விட்டுருந்தாவே மக்களே துப்பிட்டாங்க. நேற்றுலேருந்து துப்பிட்டு இருக்கிறாங்க. அதுவே விஜய்க்கு ஒரு வெற்றியாக நினச்சிக்கிட்டு விட்டுருக்கலாம். ஏன் இவ்வளோ வேகமாக கைது செய்யணும், இதை இவ்வளோ வேகத்தை காட்டணும் அப்படின்றப்ப இதே இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் இப்படியாக நிறைய வழக்கை போட்டு கைது பண்ணிட்டு வந்ததை சொல்லியிருந்தோம். நியாயம் இல்லாதவர்கள் திமுகவினர். ஏன்னா இதே பிரிவில் பலரையும் கைது செய்திருக்காங்க கடந்த ஆட்சியில். அப்போ உங்களுக்கு ஒன்று எதிரிக்கு ஒன்று அப்படின்ற கேள்வி இருக்குதா? இன்றைக்கி உங்களுக்கு மட்டும் நீதி வேண்டும், நியாயம் வேண்டும், நேர்மை வேண்டும், ஐயகோ அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க ரணகலம் நடக்கிறது. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கிறது. தாவேக கொடியெல்லாம் உருவி எடுத்து போட்டு உங்களுடைய பழைய சண்டித்தனம் வந்து இதில் வந்திருக்குது, காட்டுறீங்க. நீங்கள் பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு இடையூறாக நீங்கள் சாலையை மறிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு சொந்த ஒரு பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த மேக்கத்தாட்டு அணை,
விவசாய பிரச்சனை ஒரு முறையுமா செத்து செத்து பிழைச்சிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள். இந்த விவசாயிகள் போராடும்போது ஒரு 100 பேர் 50 பேர் தான் போராடிட்டு இருப்பான். அந்த வழியில் தான் லட்சக்கணக்கான பேர் அந்த விவசாயிகள் போடுற சோத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிற நாம பார்த்துக்கிட்டு வரோம். சரி, ஒரு பிரதான எதிர்க்கட்சி நீ என்ன வலுவான போராட்டத்தை நடத்திருக்கீங்க இது வரைக்கும்? மேகதாட்டான இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும்போது இப்படி சாலையில் இறங்கி இது தமிழ்நாட்டு பிரச்சனை அப்படின்னு எப்பயாவது குதிச்சிருக்கீங்களா? கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் தொடர்பு எல்லாமே பாதிக்கப்பட்டுடும் அப்படின்றதுக்காக, உங்கள் சொத்து அங்கே பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் அப்படியே அமைதியாக விட்டு கொடுத்து நினச்சதுக்கெல்லாம் கர்நாடகா பொங்கி ரோட்டுக்கு வந்து மறியல் பண்ணிகிட்ருக்கோம். ஒசூரில் உடனே போக்குவரத்து நிறுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு முறையும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் தமிழ்நாட்டில் நீங்கள் எப்போவாவது இந்த மாதிரி விஷயத்துக்கு கொதித்து போய் வந்திருக்கீங்களா? இப்போ தூத்துக்குடியில் இந்த தாவேகா அரசு, மத்திய அரசு அங்கே துறைமுகம் அமைப்பதற்காக உப்பளங்கள் எல்லாம் அடங்கிய பல கிராமங்கள் அதனால் பலம் பெற்றிருக்கிற, அனுபவிச்சுட்டு இருக்கிற, வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வாழ்வாதாரத்தை கெடுக்கிற மாதிரியாக அந்த இடத்த வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. உப்பளங்கள் நிறைந்த அந்த பகுதி, அங்கெல்லாம் வந்து துறைமுகம் வந்துச்சுன்னா அந்த தொழில் எல்லாம் முடங்கி போயிடும். இப்போ இதுக்காக நீங்கள் வந்து ரோட்டில் இறங்கி தமிழ்நாடு முழுக்க ஸ்தம்பிக்க செய்கிறீங்களா? மக்கள் பிரச்சனைக்கு இனம் செத்த போது 2009 இந்த மாதிரி ஸ்தம்பிக்க செய்தீங்களா? ரோட்டுக்கு ரோடு அங்கங்கே இப்படி மறியல் திரளாக வந்தீங்களா? உன் குடும்பத்தில் ஒருத்தர் கைது பண்ணுறாங்கன்னா மட்டும் உடனே கட்சிகள் எல்லா இடத்துலையும் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி முழுக்க ஒரே அலம்பல், ஒரே மறியல், அங்கங்கே போக்குவரத்து நெரிசல், அங்கே வந்து பொதுமக்களுக்கு அவதி, தட்டி கேட்குற பொதுமக்களை வந்து அடிக்கிற திமுக பார்த்துருக்கோம், இன்றைக்கி பார்த்துருக்குறோம். உங்களுடைய வன்முறையை நீங்கள் இதில் வந்து காட்டுறீங்க. அங்கங்கே வந்து இதை கொளுத்தி இருக்கிறீங்க. நீங்கள் கொடியை வந்து கிழிச்சு போட்டிருக்கீங்க, தாவிக்க கொடி. உங்கள் கொடியை பதிலுக்கு அவங்க செய்திருந்தாங்கன்னா இப்போ தான் வளர்ந்துருக்குற அந்த கட்சி வந்திருக்குது. ஏதோ ஒரு வேகத்தில் மக்கள் திமுக மேலே இருந்த கோபத்தில் ஓட்டு போட்டு வந்துட்டாங்க. மெஜாரிட்டியில் வந்து அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய அளவில் திமுக மாதிரி செக்டார்லாம் அந்த பிரிவுகள்லாம் ஒன்றும் வளரல. இப்போ தான் எல்லா கட்சியிலேருந்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அந்த கட்சி ஒன்றும் போராடலை, பெரிய அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்றதுக்காக அங்கங்கே அந்த கொடியை கிழிச்சு போகிறது எந்த விதத்தில் நியாயம்? இந்த வேகத்தை நீங்கள் எப்போயாவது இந்தியாவுக்கு எதிராக காமிச்சிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் அடுக்கடுக்காக செத்துக்கிட்டு இருக்கிற மீனவர்களுக்கு எதிராக இப்படி ஒரு கோபத்தை நீங்கள் எங்கேயாவது காமிச்சிருக்கீங்களா? எங்கேயாவது பொங்கி வந்திருக்க பிரதான கட்சி நீங்கள் திமுக. தமிழ்நாட்டுக்கு இந்த மக்கள் உங்கள் குடும்பத்தை வந்து உலக பணக்காரர்கள் பட்டியலை கொண்டு போய் வச்சிருக்கிறது இந்த மக்கள். இந்த மக்கள் பாதிக்கப்பட்ட எந்த விஷயத்துக்காக நீங்கள் இப்படி ரோட்டை மறித்து தமிழ்நாடு முழுக்க கொந்தளிக்க வச்சுருக்கீங்களா? உங்கள் பக்கமும் தப்பு இருக்குது, அதையும் சொல்லணும். தாவேகா அரசு பண்ணது தப்பு, இந்த கைது அநீதி, இந்த கைது பண்ணுறது அநீதி. வழக்கு போட்டிங்களா நேராக கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டு பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அதுக்கு இல்லாமல் உடனடியாக கைது கொண்டுட்டு போகிறீங்க, ஒரே பரபரப்பாகுது. ஊடகத்தை வந்து நேரலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறீங்க, அங்கங்கே தடுத்து துண்டிச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஓலக்கூர் வழியில் இருக்கக்கூடிய திண்டிவனத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அங்கே காவல் நிலையத்தில் வச்சு ஓய்வு அவருக்கு உணவு என்ற பேரில் வச்சுட்டு இருக்கீங்க. அந்த இடம் முழுக்க சுற்றி அவ்வளோ பெரிய போலீஸ் பாதுகாப்பு. ஏன்னா திமுகவினர் உள்ளே நுழைஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி. அதற்கேற்ப சட்டம் ஒழுங்கு கெடுக்கிற அந்த விஷயத்தையும் திமுக செய்யுது. அதை நம்ம சுட்டி தான் காட்டணும். அதை தான் கேட்க வரேன். இந்த கைது தவறு, இந்த அரசு தவறு செய்து கைது பண்ணிடுச்சு. ஆனால் இதுக்கு இவ்வளவு தீவிரம் காட்டி தமிழ்நாட்டையே கொந்தளிக்க வைக்கிற நீங்கள், ஏதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்கு, தமிழ்நாட்டு மக்கள், இந்த விவசாய பிரச்சனை, தண்ணி இல்லை, காவிரி பிரச்சனை, கர்நாடகாவுக்கு எதிராக இப்படி நீங்கள் கிளம்பி வந்திருந்தீங்களா இத்தனை நாளாக? இப்போ எப்படிப்பா குடும்பத்தில் ஒருத்தருக்கு தீங்குன்றப்போ மட்டும் ரோட்டுக்கு வரணும்? இதுக்கு முன்பு இந்த மாதிரி போராட்டம் நடந்தது எப்போன்னா, கருணாநிதியை ஐயையோ கொள்றாங்களே கைது பண்ணாங்கல்ல. கைது பண்ணி கொண்டுட்டு போகிறப்ப நடந்த ரகலை இருக்குல்ல தமிழ்நாடு முழுக்க. அப்போ செல்வி ஜெயலலிதா இருந்தாங்க. சரியான லட்டி சார்ஜ் அங்கங்களா. நாங்களாம் அப்போ அறிவாலயத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். பொன்மாணிக்கவேலுன்னு நினைக்கிறேன் அவர் அப்போ டிசியாக இருந்து அவர் உள்ளே வந்துட்டு அறிவாலயத்துக்குள்ளார ஒரு பெரிய பட்டாளினோட வந்து உண்டு இல்லைன்னு ஆக்குறாரு. அங்கங்கே நடந்தது. லட்டி சார்ஜ் பண்ணி கூட்டத்தை கலைச்சி போக்குவரத்துக்கு வழியெல்லாம் ஏற்படுத்திட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கையில் உடனடியாக எடுத்து அவ்வளோ தீவிரமாக பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி நடக்கலை. பெரிய அளவில் வன்முறை லட்டி சார்ஜ் எங்கேயுமே நடக்கலை. அதுக்கு அடுத்தது எப்போன்னா, இனம் செத்த போது எதுவும் நடக்கலை, மீனவன் செத்த போது எதுவும் நடக்கலை, விவசாயிகள் அடுக்கடுக்காக இந்த பிரச்சனையில், விவசாய பிரச்சனையில் வந்து அடுக்கடுக்காக இறந்துட்ட போது இப்படி நீங்கள் கொந்தளிக்கலை. நீட்டு தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் இது வரைக்கும் 27 பேருக்கு மேலே, 22 பேருக்கு மேலே மாண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக நீங்கள் கொந்தளித்து ஸ்தம்பிக்க செய்யலை தமிழ்நாட்டையே. மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் பொங்கவே இல்லை. என்ன உங்கள் அரசியல்? உன் குடும்பத்தில் ஒருத்தர் மாற்றாங்கன்னு நம்ம மட்டும் இந்த கட்சி கொந்தளித்து ரோட்டுக்கு வரணும், மற்ற நேரத்தில் வரக்கூடாது, இதுதான் உங்கள் அரசியலான்ற கேள்வி இந்த இடத்துல வருது. அடுத்தது இதில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது அவதூறாக பேசியதாக ஒரு வழக்கு. அதை வந்து நீதிமன்றம் வந்து கைது செய்ய சொல்லி உத்தரவு. கைதே நடக்கலை.
நீதிமன்றம் உத்தரவிட்டும் கைது நடக்கலை. என்னென்னா அங்கே வந்து பேப்பர் ப்ராசஸ் கோர்ட்டில் வழக்கு போட்டாச்சு, அவரை வந்து இது பண்ணி கொண்டு வந்தாச்சு, கோர்ட்டில் பேப்பர் கொடுத்தாச்சு. கோர்ட்டில் பார்த்துக்குவாங்க, கைதே தேவையில்லை. ஏன்னா அரசுக்கு சார்பாக அது வேணும், சீமானுக்கு எதிராக அது சம்மந்தப்பட்ட வழக்கு. அப்போ இங்கே அந்த மாதிரி உதயநிதியை நீங்கள் செய்திருக்கலாம்ல. வழக்கு போட்டாச்சு, ஆபாசமாக பேசுனது தான், இதே செக்ஷன், இதே ஆபாச வார்த்தை தான் சீமானுக்கு எதிராகவும் பேசுகிறாங்க. இந்த இடத்துல நான் அதை ஏன் பேசுகிறேன்னா பேசி ஆகணும் இந்த இடத்துல. அப்போ அவங்கக்கிட்ட சில பேர் மட்டும், சீமானை சுற்றி இருக்க சில பேர் இப்படி பேசியே அவர் வளர்ந்துட்டார், சீமானை பேசி வளர்ந்துட்டார்ன்றதுக்காக தான் நம்ம தவிர்க்கணும்னு நினைக்கிறோம். பட் இதில் பொதுவான விஷயம், அரசியலுக்கு வந்துட்டீங்க, வெளிப்படையாக இருக்கீங்க, உங்களையும் பேசி தான் ஆகணும். அதனால் பேசுகிறேன். இப்போ சீமானுக்கு இங்கே ஒரு நியாயம், இங்கே உதயநிதிக்கு ஒரு நியாயமா? இந்த தாவேக அரசு கேட்குற கேள்வி. எதுக்கு இவ்வளோ வேகமாக கைது செய்கிற மாதிரி நீதிமன்றம் வந்து உத்தரவிட்ட பிறகும் நீங்கள் கைது பண்ணலை? பத்திரிகையாளர் ஒருத்தர் அவர் பேசியிருக்கிறாரு, அவர் கைது செய்யணுமா இல்லையான்றது அப்பாற்பட்ட விஷயம். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, அது வேறு விஷயம். அவரும் அப்படி பேசியிருக்கக்கூடாது, ஒரு ஆதாரப்பூர்வமாக பேசணும் அந்த பத்திரிகையாளர். ஆனால் அதில் எப்படி நீங்கள் நொண்டி அடிச்சிங்க? அந்த நொண்டி அடிக்கிறது இங்கே உதயநிதி விஷயத்தில் இல்லை, ஊழ்ந்து அடித்து உடனே கைது பண்ணுறீங்க. இதுதான் அங்கே நடந்திருக்கிற விஷயம். தொடர்ந்து இப்படியாக நடந்து கொண்டிருப்பது இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயர். ஏன் வந்து இது யார் ஆலோசனை கொடுக்குறாங்க? என்ன ஏன் இவ்வளவு பிரிவுகளில் வழக்கு போடணும்? இது ஏன் இவ்வளோ வேகமாக உடனே ஒரு கட்சி எதிர்க்கட்சி தலைவர், அதுவும் நாளைக்கு விடிஞ்சால் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது, அந்த நேரத்தில் இப்படி ஒரு சென்சிட்டிவான விஷயத்தை பேசி இது நடத்தணுமா? அதுக்கு அரசு தரப்பில் சொல்கிறாங்க, வந்து சொல்லிட்டாங்க நீதிமன்றத்திலே, அட்வொகேட் ஜெனரல் வந்து சொல்கிறாரு, கைது சிறைப்படுத்தணும்னு நோக்கனால விசாரிக்கிறதுக்காக தான் அழைச்சிட்டு போகிறோம், விட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீதிபதியும் வந்து மாலைக்குள்ளே விட்டுடுங்க விசாரிச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டார். தீர்ப்பே அது வந்துடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். அதான் விஷயம். ஆனால் இது தவிர்த்து இருக்கலாமே இந்த நேரத்தில். வந்து உடனே அவங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திமுகவினுடைய வழக்கம் போல் பேசக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்கிறாரு, கலைஞராக மாற்றி விடுகிறார்கள் உதயநிதியை. 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இன்னும் இந்த கதையை உருட்டி தானே வந்துட்டீங்க உலக கோட்டீஸ்வரர்கள் ஒருத்தரா, இன்னும் இதுக்கு மேலே மாறணுமா என்ன? உடனே கலைஞருக்கு இணையாக உதயநிதியை இப்படித்தான் என்ன பெரிய நீங்கள் பேசுனது 4ஆம் தரம். போராட்டம் நடத்திட்டு, நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு, இல்லை விவசாயிகளுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு, மீனவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு, இந்த இனப்படுகொலையில் இன்னும் தீர்வு கிடைக்கல, இந்தியா அதுக்கு ஒத்துழைக்க வேணும் அப்படின்ற போராட்டம் நடத்திட்டு, சட்டமன்றத்தில் இந்த இனப்படுகொலையை வந்து விசாரிக்கணும், சர்வதேச போர்க்குற்றத்தில் விசாரிக்கணும், மகிந்த ராஜபக்ச அந்த அரசுக்கு வந்து எந்த விதமான இந்திய அரசு உதவியும் செய்யக்கூடாது, என்ன போர் குற்றவாளிகளாக அவர்களை அறிவிக்க வேண்டும் இப்படி தீர்மானம் போட்டோம்ல சட்டமன்றத்தில். இந்த தீர்மானத்தை ஒன்றிய அரசு ஆளுநர் மூலமாக அனுப்பி கிடப்பிலே வச்சிருக்கு. இதுக்கு எதிராக போராடினீங்களா உதயநிதி? சொல்லுங்கள். அப்படி கருணாநிதி மாதிரி தான், கருணாநிதி தனம் தான், அது நல்லா தெரியும். கருணாநிதி மாதிரி வந்து விட்டார் உதயநிதி, கருணாநிதியாக மாற்ற பார்க்கிறார்கள். இது இன்னொரு கொடுமையாக உங்களுக்கு. இதற்காகவே விஜய் அரசை கடுமையாக கண்டிக்கணும். இன்னொரு கருணாநிதியாக உருவாக்குறதுக்கு ஒரு வேலையை செய்துட்டார் பாருங்க விஜய். இருந்த கருணாநிதிக்கே இவ்வளவு கேடு. சொல்லுங்கள், இதெல்லாம் வந்து பேசித்தான் ஆகணும். இது வந்து இல்லைன்னு சொல்லணும். நான் 2 பக்கமும் சரி தவறுன்றதை பேசிட்டு வரேன். என்ன இப்போ இந்த மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றது தமிழ்நாடு மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த பிரதிநிதிகள் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய அமைச்சரவை தீர்மானம், அதை கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறார் இந்த அரசு. எத்தனை தீர்மானத்தை போட்டு வச்சிருக்கு சட்டமன்றத்திலேருந்து நிறைவேற்றின தீர்மானத்தை. இதுக்கு எதிராக திமுக நீங்கள் எதனா ரோட்டை இறங்கி தமிழ்நாடு முழுக்க அப்படி ஸ்தம்பிக்க செய்தீங்களா? தியாகியா நீங்கள்? பேசுனது 4ஆம் தர பேச்சு, இதுக்கு கைது பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. போய் நீங்கள் விசாரணையை முடிச்சுட்டு வர வேண்டியதானே. இதில் என்ன கூப்பாடு? தமிழ்நாடு முழுக்க அலமுல் பண்ணி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கொண்டுட்டு வரதுக்கு என்ன அர்த்தம்? இதில் உங்களுக்கு ஒரு எரிச்சல் இருக்குது. இந்த அரசு வந்துட்டதில் உங்களுக்கு ஒன்றும் நம்ப முடியல, அது சகிச்சிக்க முடியல. ஒரு ஆண்ட பரம்பரை இப்படி அனாவசியமாக ஒருத்தன் அடித்து தோசம் பண்ணிட்டு வந்துட்டானே அப்படின்ற ஒரு பெரிய குமுறல் உங்களுக்கு இருக்குது. ஒரு மன்னர் பரம்பரை யாரோ ஒருத்தன் வந்த புரியுதில்ல, சர்வசாதாரணமாக தூக்கி லெஃப்ட் ஹேண்டில் போட்டுட்டு வந்து அதிகாரத்தில் உட்காந்துக்கிறானே, ஐயோ சகிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன உளைச்சல், இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க போல இருக்கு. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்படி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும், நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்றதுன்னு. இதெல்லாம் ஏற்புடையதல்ல. நீ மக்களுக்காக போராடி இந்த மாதிரி மக்களை திரட்டுங்க. ஒரே ஒரு போராட்டம் ஸ்தம்பிக்க செய்யுங்க டெல்லியை. நாளைக்கே திமுகவை தலையில் வச்சு எல்லாம் கொண்டாடுவாங்க. முடியுமா உங்களால்? பதுங்கிறது, எல்லாத்துலேயும் ஓடி பதுங்கிறது. நீட்டுக்கு எதிராக இங்கே ஒரு போஸ்டர், இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், இங்கே ஒரு மைக்கை பிடிச்சி பேச வேண்டியது, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களில் பெரிய போர்ன்ற மாதிரி முழங்க வேண்டியது, ஓடி படுத்துக்க வேண்டியது. அந்த பக்கம் விவசாயிகளுக்கு எதிரான போராட்டம் அறிக்கை கொடுத்துட்டு எட்டி கூட பார்க்கறது இல்லை. தமிழக மீனவன் செத்துக்கிட்டே இருப்பான், ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இந்த பக்கம் போய் பதுங்கிறது. இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிற நீங்கள் இன்று இந்த பிரச்சனைக்காக மட்டும் தமிழ்நாடு ஸ்தம்பிக்க செய்வது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் கேள்வி.
தாவேக அரசு இவரை இன்று கைது செய்திருக்கக்கூடாது. ஒரு இடது கையால் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வழக்கு பதிவு போட்டு கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஏன்னா மக்கள் நேற்றுலேருந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உடனே இதுலேருந்து அனுதாபத்தை தேட பார்க்குது. அதையும் பார்க்கணும். பேசுவது யார் எந்த ரூபத்தில் பேசினாலும். அதே போல் தாவேக அரசு அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள் மேலே பெண்களை அவதூறு செய்து விட்டார், அதனால் கைதுன்னா, உங்கள் கட்சியில் சம்மந்தப்பட்டவங்க மீது பாலியல் புகாரே இருந்திருக்குது. உங்களுடைய நிர்வாகிகள் பேர் இந்த மாதிரி புகார் கொடுத்துருக்குறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளிப்படையாக தெரியுது. இதுவரைக்கும் இது போல் ஒரு கைது நடத்தவே இல்லை. அப்போ உங்களை மக்கள் என்னவா நினைப்பாங்க? ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. 91, 96 ஜெயலலிதா ஆட்சி மாதிரி பண்ணிடாதீங்க. அதுதான் அந்த அரசுக்கு சொல்வது. இந்த மாதிரியான இருக்கக்கூடிய இந்த மாதிரி உலக பணக்காரர்கள், உலக கோட்டீஸ்வரர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆட்சிகள் திரும்ப வந்துடக்கூடாது. மக்களுக்கு ஏதோ செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் நீடிக்கணுமா? அந்த 91, 96 செல்வி ஜெயலலிதா ஆட்சியை போல் தொடக்க கால திமுக ஆட்சி, அதையும் சொல்லணும். இந்த 67 வந்த உடனே அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதி தலைமைக்கு வந்த பிற்பாடு நடந்த விடயங்கள்லாம் இருக்குதுல்ல திமுகவில். அதுதான் எமர்ஜென்சியில் எமர்ஜென்சி பீரியடில் அவங்க அனுபவித்த கொடுமை அது. அதுக்கு பிறகு தான் திருந்தினாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் மாறிடாதீங்க. இருக்கிற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துங்க அப்படின்றது தான் அவருக்கு நம்ம சொல்ல வரோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.